யோகத்தை அனுபவிக்க விடாத கிரக ரகசியம் ரிஷப லக்கினம். யோகங்கள் இருந்தும் ஏன் வாழ்க்கை முன்னேறவில்லை? ரிஷப லக்னத்திற்கு குருவின் மறைமுக தாக்கம். ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கலாம், தன யோகம் இருக்கலாம், சுகபோக வாழ்க்கையை தரும் அமைப்புகளும் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் முன்னேற்றம் தடைபடும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் நிலையான வளர்ச்சி கிடைக்காமல் போகும். கடைசி நேரத்தில் வாய்ப்புகள் நழுவும். மனதில் காரணமே தெரியாத பாரம் உருவாகும். இதற்கு பல நேரங்களில் காரணமாக இருப்பது லக்னத்திற்கு ஆகாத கிரகம். ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் சில கிரகங்கள் யோகத்தை தரும், சில கிரகங்கள் யோகத்தை தடை செய்யும். அதில் முக்கியமானவர்கள் 6ஆம் பாவ அதிபதி மற்றும் 8ஆம் பாவ அதிபதி. 8ஆம் பாவம் என்பது திடீர் தடைகள், கர்ம சோதனைகள், மன அழுத்தம், இழப்புகள், முடங்கும் வாழ்க்கை நிலைகள். இந்த பாவத்தின் தாக்கம் அதிகரித்தால் மனிதன் வாழ்க்கையில் தெரியாத ஒரு சுமையை உணர ஆரம்பிப்பார். ரிஷப லக்னத்திற்கு குருவின் தாக்கம். ரிஷப லக்னத்திற்கு குரு 8ஆம் பாவ அதிபதி. பொதுவாக குரு என்பது ஞானம், ஆசீர்வாதம், விரிவாக்கம், நல்ல பலன் என்று பார்க்கப்படுகிறார். ஆனால் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அதே பலன் கிடைக்காது. ரிஷப லக்னத்திற்கு குரு 8ஆம் பாவ ஆதிபதியத்தை பெறுவதால் சில நேரங்களில் வாழ்க்கையில் மறைமுக தடைகளை உருவாக்கலாம். குரு பாதிப்பு எப்படி வெளிப்படும்? இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் தாமதம் நம்பியவர்களால் ஏமாற்றம், பணம் கையில் நிலைக்காத நிலை, மனச்சோர்வு, முயற்சிக்கு தகுந்த பலன் இல்லாமை, ஆன்மீக குழப்பம், அதிக நம்பிக்கையால் ஏற்படும் இழப்புகள் போன்ற அனுபவங்கள் உருவாகலாம். குரு பாதிக்கப்பட்டால் மனிதன் நல்ல மனதுடன் இருப்பார், ஆனால் தவறான மனிதர்களை நம்பி கஷ்டப்படுவார். யோகங்கள் ஏன் வேலை செய்யாமல் போகிறது? பலரின் ஜாதகத்தில் பெரிய யோகங்கள் இருக்கும், ஆனால் அந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டிய மன அமைதியும் சரியான முடிவும் வாழ்க்கை தெளிவும் இல்லாமல் போகிறது. இதற்கு காரணம் 8ஆம் பாவத்தின் மறைமுக தாக்கம். இது நேரடியாக அழிக்காது, ஆனால் மனதை மெதுவாக சோர்வடையச் செய்யும். அதிதேவதை வழிபாட்டின் ஆழமான ரகசியம். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு அதிதேவதை இருக்கிறது. அந்த தெய்வத்தை வழிபடுவது என்பது கிரகத்தை எதிர்ப்பது அல்ல, அந்த கிரகத்தின் கடினத்தன்மையை மென்மையாக்குவது. ரிஷப லக்னத்திற்கு குருவின் பாதிப்பு அதிகமாக இருந்தால் தட்சணாமூர்த்தி வழிபாடு மிகப்பெரிய மனத்தெளிவை தரும். ஏன் தெரியுமா? குரு என்பது ஞானம், தட்சணாமூர்த்தி என்பது அமைதியான பரமஞானம். குழப்பமான மனதை அமைதியான சிந்தனையாக மாற்றும் சக்தி தட்சணாமூர்த்தி வழிபாட்டிற்கு உண்டு. தானத்தின் மறைநிலை பலன். கொண்டைக் கடலை தானம் செய்வது குருவின் கடின அதிர்வுகளை மென்மையாக்கும் என்று பாரம்பரிய ஜோதிடம் கூறுகிறது. தானம் என்பது வெறும் பொருள் கொடுப்பது அல்ல, அது கர்மபாரத்தை குறைக்கும் ஆன்மீக செயல். பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு, மாணவர்களுக்கு உதவி, குருமார்களுக்கு மரியாதை, ஆன்மீக சேவை, இவை அனைத்தும் குருவின் பாதிப்பை மெதுவாக குறைக்கும். வாழ்க்கையின் உண்மையான புரிதல். பலர் நினைப்பது, எனக்கு யோகம் இல்லை. ஆனால் உண்மை என்னவென்றால், யோகம் இல்லாமல் இருக்காது. அதை அனுபவிக்க விடாமல் சில கிரகங்கள் மறைமுகமாக தடையாக